உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இந்த வீடியோவில் அமானுஷத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பொதுவாக தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டாலே நிறைய கதைகள் இருக்கும், நிறைய ஜான்ராஸ் வரும். ஸோ ரொமான்டிக் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். பொதுவாக இங்கே ஹாரருக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அந்த ஹாரர் ஃபிலிமை பார்க்கும்போது நிறைய பயப்படுவாங்க. அது வந்து உண்மையிலே இந்த மாதிரி படம்லாம் போடாதப்பா நைட்டு வேணாம், அதை நம்மளுக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும், நம்ம பாட்டு வேறு படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற ஃபேமிலிஸ்லாம் முன்னாடி இருந்தாங்க. இப்போ வந்து காஞ்சனாவாக இருக்கட்டும், அரண்மனையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ வர ஃபிலிம்ஸ் எல்லாமே கொஞ்சம் காமிக்கலாக கலந்து பேயவே சிரிப்பு விட்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து என்னடா பேய் இப்படி தான் காட்டுவீங்களா, ஆனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக காமிச்சிட்டு இருக்காங்க, ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அது மாதிரி தமிழில் இல்லையான்னு கேட்டால் தமிழில் இருக்குது, பட் அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. இந்த வீடியோவில் ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி வந்த ஹாரர் ஃபிலிம்ஸ் தான் பார்க்க போகிறோம், தமிழில் இல்லை ஹாலிவுட்டில். அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, தி எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ். இந்த படத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி நீ ஹாரரை பற்றி பேசுகிறியே, உனக்கு ஏதாச்சும் அமானுஷமாக லைஃப்பில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் அமைதியாக உட்காந்துட்டு இந்த மாதிரி மீட்லாம் பண்ணும்போது பேசிகிட்டு இருப்போம். அவனு என்ன சொன்னான்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடுறா அப்படின்ற மாதிரி என்ன சொன்னான். நான் சொன்னேன், சரி ஓகே, கிளைமேட் கொஞ்சம் ரொம்ப லைக் சூதனிங்காக இருந்துச்சு, நம்மளும் வெளிலலாம் போய்ட்டு உட்காந்துருவோம், நம்ம இங்கே உட்காந்துட்டு இருப்போம் அப்படின்னு மாதிரி சொன்னால். அவனும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டான். நான் உட்காந்துட்ருக்கேன். அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். நான் அப்படியே லைட்டாக தூங்குறேன், கண்ணை சேர்ந்து தூங்கிட்டு இருக்கேன். நம்ம இப்படி கை கட்டிட்டு இப்படி சாஞ்சிட்டு இருக்கும் போது நம்மளுக்கே வந்து சம்திங் ஏதோ நம்ம மேலே வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி. அப்போ நம்மளுக்கு தெரியும் நமக்கு பாடி நம்மளால் மூவ் பண்ணவே முடியல, என்ன ஆச்சு அப்படின்றது. நம்ம கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ண, பாடியே மூவ் பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன். எனக்கு அவன் பக்கத்தில் தான் இருக்கான், என்னால் உடம்பை நகர்த்த முடியல. நான் அவன் கண்ணை பார்த்துட்ருக்கேன். அவன் சும்மா அவன் லேப்டாப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்து அவனுடைய அட்டென்ஷன் எல்லாம் அங்கே தான் இருந்திருக்கு, இந்த பக்கம் பார்க்கல. நானும் ஏதோ பயந்துட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா ஒரு பாயிண்ட்டில் வந்து பாடி பேரலைஸ் ஆகி நம்மளால் வந்து எதுவுமே மூவ் பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. சொல்லுவாங்களே, நம்ம நைட்டு தூங்கும்போது யாரோ நம்ம மேலே ஏறி உட்காந்து அழுத்துற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது நடக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த இது தெரியும். அது மாதிரி எனக்கும் அது நடக்கும்போது என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடி ப்ரெஷர்லாம் கொஞ்சம் ஆட்டிட்டு டக்குன்னு பண்ணக்கப்புறம் நார்மல் மோடுக்கு வந்தேன். அப்போ அவங்ககிட்ட கேட்கும் போது அவன் சொன்னது வந்து அமானுஷமாக தெரியல. அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே அந்த ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் உனக்கு அப்படி ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான். பட் ஆனால் அது எனக்கு அப்போ அந்த பதில் வந்து எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் வியர்டாக தான் இருந்துச்சு. அப்போலேருந்தே கொஞ்சம் பயம் இருக்கும்ல, என்னடா இவன் இப்படி சொல்கிறானே, நம்ம மேலே வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் தெரியல, சம்திங் வியர்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சரி, இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ஒழுங்காக ரன் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. 1 மாதம் 2 மாதம் பார்த்தான், அவனுக்கு நினச்ச மாதிரி அவனோட ஒர்க் சரியாக போகல. ஸோ அவன் அந்த இடத்த விட்டுட்டான். அண்டு அவனும் அதுக்கப்புறம் தான் விசாரித்தான். அங்கே வந்தவங்களும் வந்துட்டு நிறையா இதே மாதிரி கொஞ்சம் அமானுஷமாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து பூட்டியே தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, அப்போ நம்மளையும் தாண்டி எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்றது. இப்போது நம்ம டாபிக் உள்ள போகலாம். முதல் படம் ஹாலிவுட்டில், அண்ட் இந்த படமும் வந்துட்டு ட்ரூ இன்சிடென்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டது, தி எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ். இந்த படம் எந்த ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டுச்சுன்னா, 1976 ஜெர்மன் நடந்த ஒரு கேஸ். ஆனிலீஸ் மிச்சல் அப்படின்ற ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வந்துட்டு அப்நார்மலாக சில விஷயங்கள் நடக்குது. அந்த விஷயம்லாம் அவங்க வந்துட்டு நார்மலாக தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நாள் இருக்காங்க. அப்புறம் அவங்களால அது தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, சரியாக போய்டும் அப்படின்ற மாதிரி தான் ஃபேமிலியும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. ஒரு நாள் அவங்க ரூமில் போய் செக் பண்ணும்போது தான் அவங்க கை கால்லாம் வந்து விரைச்சிட்டு கீழே படுத்துட்டு அவங்க ஒரு மாதிரி வியர்டான போசஸ்லாம் அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஏன்னா இப்படிலாம் வந்து பண்ண மாட்டாங்களே, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ இது சரிப்பட்டு வராது, நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்க சர்ச் ஃபாதர்கிட்ட போய் நம்ம ஒன்று சொல்லுவோம். இப்போ யூஸ்வலாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, நம்ம பேய் பிடிக்குது, கொஞ்சம் அவங்க அப்நார்மலாக ஒன்று பண்ணுறாங்கன்னா, எதாவது மந்திரிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்துட்டு லைக் ஏதாவது வேப்பிலை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்ச் ஃபாதரை மீட் பண்ணுவோம். அங்கே அந்த எக்ஸார்சிசம் அவங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிடும். மேபி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் அங்கே போயிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா தன்னுடைய பொண்ணு இந்த மாதிரி வியர்டான கை கால்லாம் விரைச்சிட்டு இருக்க மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பயப்படுறாங்க. கொஞ்சம் ஏதாச்சும் அப்நார்மலாக இருக்க போதான்லாம் சொல்லும் போது வீட்லேயும் கன்சல்ட் பண்ணுறாங்க, வேணாம் நம்ம டாக்டர்கிட்ட போய் காட்டுவோம், ஏதாவது
லைக் மென்டலி அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகலாம். அதனால் அவங்க வந்து அவங்க தூக்கம் ஸ்பாயில் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆலோசினேஷன்லாம் இருக்கும்ல, அது மாதிரி ஏதாவது இருக்கும் போல். ஏதோ வாய்ஸஸ் கேட்குதுன்றாங்க, இது பக்கத்தில் யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது அப்படின்லாம் சொல்லும்போது, உருவம் தெரியுதுன்னு சொல்லும்போது ஏதோ அவங்களுடைய பேட்டர்ன் கொஞ்சம் தப்பாக இருக்குது, நம்ம கொஞ்சம் சரிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது டாக்டர்ஸும் சில டேப்லெட்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதையும் சாப்பிட்றாங்க. ஒரு பாயிண்டில் என்னாச்சுன்னா அந்த டேப்லெட், அதாவது தூக்க மாத்திரை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எதுவுமே ஆகலை, எனக்கு இன்னமும் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் கேட்டுட்டு தான் இருக்குது, சில உருவங்கள்லாம் பார்த்து தான் இருக்கேன், எனக்கு சில விஷயங்கள் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவுமே கொஞ்சம் வியர்டாக பார்க்குறாங்க. பக்கத்தில் அவங்க தங்கச்சியும் அவங்களுடைய இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து எதுவும் மேலே கை வச்ச மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை, பட் ஆனால் என்னால் கேட்க முடியுது, ஐ கேன் ஹியர் சம்திங் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு சரி இது தவறாக இருக்குது, நம்ம டாக்டர் நினச்சி சரிப்படுத்த முடிகிற மாதிரி தெரியல, நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போய் ஃபாதரை கூப்பிட்டு நம்ம எக்ஸாசம் வந்து கண்டக்ட் பண்ணலாம், அதாவது பேய் ஓட்டுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்க ஃபாதர் வந்தாங்க. வந்துட்டு ஆனிலீஸ் அவங்க பக்கத்தில் வந்து இந்த க்ராஸ்லாம் வைப்பாங்கள்ல, சுற்றி க்ராஸ்லாம் வச்சு அவங்க வந்து சொல்கிற ஜபம் பண்ணுறதோ அந்த அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்கள அறியாமையே அவங்களுக்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 கோஸ்ட் இருக்க மாதிரி சொல்கிறாங்க, 6 வாய்ஸஸ் கேட்குதான். அந்த எக்ஸாசமை வந்து கண்டக்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம பண்ணுவோம், முதல்ல அவங்களுக்குள்ளே ஏதாவது ஸ்பிரிட் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது தான் அவங்களே வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க, ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது நம்ம கண்ணு முன்னாடியே, நம்ம பார்த்த பொண்ணுக்கு இப்படிலாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணும்போது கிட்டத்தட்ட அவங்க பாடி வந்துட்டு நினச்ச மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க சின்ன வயசு, அவங்க வந்து அவங்களே அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, ஆர்ம் பண்ணிக்கிறாங்க, செல்ஃப் ஆர்ம் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க, அவங்களே வந்து செவத்தில் முட்டிக்க ஆரம்பித்தாங்க, சாப்பிட்றது இல்லை சரியா. ஆனால் டாக்டர்ஸில் கன்சல்ட் பண்ணும்போது அவங்களுடைய பிரெயினும் சரி, அவங்களுடைய உடம்பும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. பட் எந்த ஒரு விஷயம் அவங்களை இப்படி வந்து யோசிக்க வைக்கிது அப்படின்னு தெரில. ஸோ இதை பார்த்த உடனே ப்ரீஸ்ட், அதாவது அந்த ஃபாதர், அவங்க இதை பார்த்த உடனே ஃபாதரும் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸாசம் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு இயரில், அதாவது ஒரே மாதத்தில் 67 எக்ஸாசம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 67 எக்ஸாசம்னா 67 வாட்டி வந்து அந்த பேய் ஓட்டுற மாதிரியும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி ரொம்ப ட்ரெயின்டாகி அவங்களால முடியல, சாப்பிடவே முடியாத ஒரு பட்சத்தில் போய் மேல் நியூட்ரிஷனால் வந்து இறந்து போயிடுறாங்க ஆனிலீஸ். இது கோர்ட்டுக்கு போகுது அண்ட் சில விஷயங்கள்லாம் ப்ரொசீட் அண்ட் இந்த விஷயமும் அதோட நிற்கல, அப்புறம் கோர்ட்டுக்கு போகுது, அப்புறம் ப்ரொசீட்லாம் பண்ணாங்க. அப்படியே அந்த கேஸ் போச்சு. அண்ட் இந்த இன்சிடெண்ட்டை மையமாக வச்சு தான், இந்த ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாசம் ஆஃப் எமிலி ரோஸ் எடுக்கப்பட்டது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது கட்டில் ஆட்டினா உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் தூங்கி எழுந்திரிச்சக்கப்புறம் உங்கள் உடம்புல ஸ்க்ராச்சஸாக இருக்கட்டும், அண்ட் உங்களை வந்து அடித்து கண்ணெல்லாம் வந்து ரெட்டாக இருக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும் போதே உங்கள் முடியை பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு மனுஷங்க பண்ணால் பரவாயில்ல, உங்கள் கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு அமானுஷம் உங்களை அப்படி பண்ணிச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பயப்படுவீங்க. அதுதான் இந்த படம். அமெரிக்கன் ஹாண்டிங் 2005 ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டது. பெல்விச், டென்னசி 1817 to 1821. அதாவது இப்போலாம் நம்ம சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு பேயே வந்து தன்னை பழி வாங்கினவனை, தன்னை கொன்னவனை வந்து பழி தீர்த்துக்கும் அப்படின்ற மாதிரி. அதே தான் இந்த படத்தில் ஒரு பேய் ஒருத்தனை கொன்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அங்கே பரவலாக பேசப்பட்டுச்சு. அண்ட் அந்த கதையை தான் இன்ஸ்பயர் பண்ணி இந்த அமெரிக்கன் ஹாண்டிங் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. பென்சிக்கு வீட்டில் நடக்கிற அமானுஷங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அவங்களும் காலேஜ் போகிறாங்க. அங்கே இருக்க ப்ரொஃபஸர் கொஞ்சம் பார்க்குறாங்க, என்ன பென்சி இப்பெலாம் வந்துட்டு இருக்கவே மாட்டாளே, ரொம்ப வியர்டாக இருக்கா, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறா, யார்ட்டையும் பேச மாட்டா அப்படின்னும் போது அவளும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கா போல இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, சரி போய் நீ ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னும் போது இவங்களும் அந்த ஊஞ்சலெல்லாம் போய் உட்காந்துட்டு ஆடிட்டுலாம் இருக்கும்போது ப்ரொஃபஸர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, என்ன பென்சி யார்ட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. என்ன மேட்டர்னா, அங்கே அந்த ஊஞ்சலில் யார்கிட்டயும் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அங்கே யாருமே இல்லை, யாரோ அங்கே இருக்க மாதிரி அவங்ககிட்ட கான்வர்சேஷன் வச்சுருக்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை ப்ரொஃபஸர் ஒரு பக்கம் நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பென்சி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அண்ட் பெல் ஃபேமிலி அவங்க எல்லாருமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அங்கே உட்காந்துருக்கவங்களாம் சில பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது மறுபடியும் அகைன் பென்சி வந்து ரூமில் போய் கத்திட்டு இருக்க சவுண்டு கேட்குது. அப்போ கீழே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே எல்லாம் ஓடி அரி பண்ணி போய் பார்க்கும்போது அங்கே அவங்க வந்து முடியை பிடிச்சி அங்கே தூக்கி அவங்க கண்ணத்தை யாரும் அடிச்சிட்டு இருக்க மாதிரிலாம் சில பல விஷயங்கள் பார்க்குறாங்க. அப்போ அவர் கூட இருந்தவர் வந்து அந்த எக்ஸாசமை வந்து ட்ரை பண்ணாங்க. அப்போ டக்குன்னு அந்த மொமெண்ட்டில் அவங்க வந்து ரிலீஃப் ஆகிட்டாங்க.
ஸோ இதை பார்த்த உடனே இதை போய் நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க நம்பவே இல்லை. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை, நீங்கள் எல்லாம் தப்பாக நினச்சிருக்கீங்க, பயந்துருக்கீங்க போல், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இப்போ இருக்க டேர்ம்ஸ்லாம் இப்போ இருக்க டைம் லைனில் அப்படின்னா என்ன அப்படின்னும் போது நான் வேணா அவங்க கூட வந்து தங்குறேன், நான் பார்க்குறேன் கண்ணு முன்னாடி, அப்புறம் நம்புறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பென்சி அவங்க பெல் ஃபேமிலி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஒன்ஸ் ப்ரொஃபஸரும் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும் போது திடீர்னு சுற்றி இருக்க எல்லா விளக்குகளும் அணையுது. சுற்றி நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்து விளக்குகள் அதெல்லாம் அணையுது அப்படின்னும் போது அவங்களும் வந்து பெருசாக கண்டுக்கல. அப்புறம் அகெயின் வந்து பென்சி அவங்களுடைய மாற்றங்கள் உடல்நிலையில் அவங்கள வந்து கத்துறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், அதில் இந்த சேஞ்ச் ஓவர் வரும்போது அப்போ ஏதோ சம்திங் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேயே ஸ்டே பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது இது யாருனால நடக்குது, யாராவது ஒருத்தவங்க வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்களா? ஏன்னா இனிஷியலாக வந்துட்டு ஏதோ ஒரு லேடி கூட வந்துட்டு அந்த நில பிரச்சனை நடக்கும், ஒருவேளை அவங்க தான் பிளாக் மேஜிக் வச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சில பல கிராஸாக வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் விட ஹைலைட்டாக அங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த படத்தில் அதாவது இந்த அப்பா அவங்களுடைய சொந்த பொண்ணையே வந்து ஹராஸ் பண்ணியிருப்பாங்க நைட்டு தூங்கும் போது. ஸோ அது வந்து அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எதையுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு இன்னசென்ட் அந்த ஒரு இது இருக்கும்ல, அந்த சோல் தான் வெளியில் வந்து இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் பண்ணி உண்மையை சொல்லு அப்படின்னு ஓப்பன் அப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண தான் சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது தன்னுடைய சொந்த அப்பா இந்த மாதிரி ஒரு ஹராஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்து அவ்வளோ காயப்படுத்தி அவங்கள ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ண வச்சு இந்த மாதிரி மென்டலி அவங்கள வந்து இல்லாக்கி விட்ருக்காங்க. அண்ட் அட்லாஸ்ட் நடுவுலேயே வந்து அவங்க அம்மா கேட்பாங்க, ப்ரொஃபஸரை நீங்கள் வந்து பொண்ணை நல்லா பார்த்துக்கனால நீங்களே கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லும் போதுலாம் அவர் யோசிப்பாப்பில். அண்ட் கடைசியாக வந்து அப்படி தான் போய் முடியும். ப்ரொஃபஸர் தான் அந்த பென்சி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு இந்த அமானுஷங்களாக காட்டுற விஷயங்கள் எல்லாமே நம்ம நினைக்கும் போது ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் வந்து இந்த பொண்ணை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுதோ. நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த எக்ஸாசம் ஆஃப் எமிலி ரோஸில் வந்துட்டு அந்த 6 சோல்ஸ் வந்து அந்த பொண்ணோட உடம்புல பூந்து தான் ஏதோ சம்திங் நடக்குதோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு விஷயமா பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படம் நகரும். அண்ட் இந்த அமெரிக்கன் ஹாண்டிங் ஃபிலிமுமே ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டது. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன 2 படங்களுடைய கதைகள் ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான். அது மாதிரி இப்போது எஸ்எஸ் ஒரிஜினல்ஸில் மிஸ்டி ஹில்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகும் போது இதுவுமே ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட ஷார்ட் ஃபிலிம் தான். அப்படி என்ன அவங்க இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்றத மறக்காமல் நீங்கள் போய் மிஸ்டி ஹில்ஸ் ஷார்ட் ஃபிலிமை பாருங்கள். எஸ்எஸ் ஒரிஜினல்ஸ் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோன்னே உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.